ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய நமஹ. ஓம் மகாவீராய நமஹ. ஓம் ஹனுமதே நமஹ. ஓம் மாருதாத்மஜாய நமஹ. ஓம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம்மக்ஷகந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. வா. அத்தை, ஹரி சார். வா போலாம். மேடம் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வேணும்னே எதையுமே பண்ணல, எல்லாமே யதார்த்தமா நடந்தது. நான் நல்ல மனசோட தாங்க உங்களையும் சந்தோஷியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீஓப்பனிங்காக இன்வைட் பண்ண வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன தப்பாவே எடுத்துக்கிறீங்க. அன்னைக்கு அப்படிதான் உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்ததுக்கு கோவப்பட்டு அப்படி பேசிட்டீங்க. ஆக்சுவலா உங்க அபார்ட்மெண்ட்னு சொன்ன உடனே நான் வேணாம் தாங்க அவாய்ட் பண்ணேன். ஆனா அன்னைக்கு இருந்த என் நிலைமை வேற, அதான் வர வேண்டியதா போச்சு. சத்தியமா சொல்றேங்க, நான் வேற வழி இல்லாம தாங்க இங்க குடி வந்தேன். சார் விடுங்க சார், முடிஞ்சதை ஏன் பேசிக்கிட்டு. அப்படி நினைச்சுதான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷம் நல்ல விதமா இன்வைட் பண்ணேன். ஆனா சந்தோஷனை புரிஞ்சுக்காம இன்விடேஷனை கிழிச்சு போட்டாரு. சரி, நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். ஆனா நீங்களும் இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க நல்ல மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நானும் குட்டியும் தப்பா நடந்துக்கிட்டோம், அப்படியா? அச்சோ அத்தை, ஏன் இப்படி கடுகடுன்னு பேசுறீங்க? பவி, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதா உனக்கு? புரியுதா? அவர் பழசெல்லாம் மறந்துட்டு நல்லவர் மாதிரி குட்டிக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாராம். ஆனா நாம பழச மறக்கலையா. அப்படி என்ன சார் என் குட்டி கொலை குத்தம் பண்ணிட்டான்? என்னங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட் அடிச்ச சீல் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம்? சந்தோஷ் தான் உங்களுக்கு ஏன் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? சந்தோஷனுக்கு செஞ்சது எல்லாத்தையும் எவ்வளவு பெருந்தன்மையா மறந்துட்டு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். ஆனா நீங்களும் அதை கிழிச்சு போட்டுட்டு என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா காலத்துல இருந்து அன்னைக்கு சீல் வைக்கிற வரைக்கும் என் ஹோட்டல் அடுப்பு அணைஞ்சதே இல்லை. அணையாம பாத்துக்கணும்னு என் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்காத குறையா கேட்டுக்கிட்டாங்க. அதை நானும் காப்பாத்திட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா உங்க சந்தோஷ் பண்ண காரியத்துல என் ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சு திறக்க முடியாம 10 நாள் மூடி இருந்துச்சு. தொழில உசுருக்கு மேல மதிக்கிறவன்னா எனக்கு வலிக்காதா? சரி, அதையெல்லாம் மறந்துட்டு புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவோம். அதுவும் இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். அவங்க ஞாபகார்த்தமா இன்னைக்கு திறந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு தான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு இன்விடேஷன் கொடுத்து கிராண்டா பண்ணேன். ஆனா அதையும் நீங்க கிழிச்சு போட்டு. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? என்னாலையும் என் குட்டி ஆலையும் தான் உங்க ஹோட்டல் பூட்டி கிடக்குது. உங்க தொழில கெடுத்தது நாங்க தானே சொல்ல வரீங்க? என்னோட குட்டி ஏதோ ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்டான், அதுக்காக எங்க மேல முழுசா பழிய போடாதீங்க. எனக்கு என்னோட குட்டி தான் முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்க அம்மா முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட குட்டி தான் முக்கியம். அவன் மேல எந்த பழிய சுமத்தினாலும் நான் தாங்கிக்க மாட்டேன். எங்க குடும்பத்தால திறக்காத உங்க ஹோட்டலை இப்பவே திறந்து வைக்கிறேன். அதுவும் நானே திறந்து வைக்கிறேன். எங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். என்னோட பையன் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்றேன். அத்தை, எனக்கு அத்தை, 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 வா போங்க.
இத புடி. போதுமா சார்? உங்க ஹோட்டல திறந்தாச்சு, அதுவும் உங்க அம்மாவோட நினைவு நாள்லயே. அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. என்னாலயும் என்னோட குட்டியாலையும் தானே இந்த ஹோட்டல் இவ்வளவு நாள் மூடி இருந்தது. அதான் என்னோட கையால இப்ப நான் திறந்துட்டேன். கணக்கு சரியாயிடுச்சு. உங்களுக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்னையோட தீர்ந்துருச்சு. நீங்க தேவையில்லாம எங்களோட வாழ்க்கையில இனிமே வராதீங்க. நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே என்னோட குட்டி தான். என்னோட குட்டிக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ப்ளீஸ் அத்தை, அதான் திறந்தாச்சு இல்ல. பின்ன என்ன பவி, என்னோட குட்டியை பத்தி இவ்வளவு தப்பு தப்பா பேசுறாரு. இது பாருங்க சார், நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எங்களோட வாழ்க்கையில இனிமே வராதீங்க. எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. வா போலாம். Hello guys. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஹாப்பியா வந்திருக்கோம்ல, அதான் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. பவி, யூ ஆர் சோ கியூட் செல்லக்குட்டி. ஏய், உனக்கு இப்படி ரொமான்டிக்காலாம் பேச வருமா? அதெல்லாம் வரும். ஏன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசினதே இல்லையா? நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம்ப்பா. பரவாயில்லையே, இதெல்லாம் வேற ஞாபகம் இருக்கா? ஹாய் காய்ஸ். என்னடா சந்தோஷ், லுக்லயே ரெண்டு பேரும் மிரட்டுறீங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு பெஸ்ட் கப்பல் அவார்ட் இவங்களுக்கு தான். ஏய் சும்மா இரு, கலாய்க்காத. சந்தோஷ், அவ்வளவு ஈஸியா அந்த டைட்டில் நாங்க வின் பண்ண விட மாட்டோம். யார் அது? நாங்களும் டஃப் கொடுப்போம். அபவுட் டர்ன். ஹாய். அட ஹாய் சார், ஹாய் நீங்களா? சந்தோஷ். How are you sir? ஃபைன் சந்தோஷ். How are you? I am also fine sir. She is my wife Pavitra. ஹாய் சார். ஹாய். பவி, இவர் எங்க பிரான்ச் மேனேஜர் சிங்கப்பூர் சிங்காரம். எஸ். ஹாய் சார். இது அவரோட வைஃப். ஹாய், ஐம் பவித்ரா. ஜப்பான் ஜானு. வெறும் ஜான்னு சொன்ன போதாதா? இல்ல ஜானு, அடைமொழியை சொல்லணுமா இல்லையா? இப்ப ரொம்ப முக்கியம். ஐயோ சார், சொல்லாமலே தெரியுது. சரி சந்தோஷ், we will meet in the competition. Sure sir. ஜானு, இவங்களா நம்மளான்றத ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். ஆமா, நாம தான் பெஸ்ட் கப்பல் அவார்ட் வாங்கணும். பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. பாத்துறலாம். Okay sir. See you in the ring பகா. வாமா. போலாம். பவி, இவர் தான் எங்களோட பிரான்ச் மேனேஜர். டேய், டேமேஜ் ஆன ஃபர்னிச்சர் மாதிரி இருக்காரு. இவரா உன் மேனேஜர்? சும்மா இரு பவி.
அவர் வேற நம்ம காம்படிஷனுக்கு டஃப் கொடுப்பாரு போல. யாரு உன் டேமேஜரா? காமெடி பண்ணாதடா. பி சீரியஸ் பவி. நாம அந்த டைட்டில வின் பண்ணியே ஆகணும். ஓகேவா? கன்ஃபார்மா நம்ம தான் வின் பண்ணுவோம். டோன்ட் வரி. ஓகே வா. ஏண்டி இவ்வளவு பாரமான உடம்ப வச்சுக்கிட்டு இந்த பார்ட்டிக்கு வரலன்னா என்னவா? அது எப்படி? கப்பிள்ஸா தான் வரணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் கப்பிள் காம்படிஷன் வேற இருக்குல்ல. அதுல கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ண வேணாம்? யாரு? நாம பெஸ்ட் கப்பிள்ஸ் டைட்டில் வின் பண்ண போறோம். இத பாரு இந்திரஜா, ஹம்பிளா சொல்றேன், கவனமா கேட்டுக்க. தம்புல் சைஸ்ல இருக்கிற நானும் டன்டன்னா லோடி ஏத்துற லாரி சைஸ்ல இருக்கிற நீயும் எப்படி பெஸ்ட் கப்பிள்ஸ்னு ஜெயிக்கிறது? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? அதெல்லாம் வின் பண்ணலாம் வாங்க. சாருக்கு ஒரு வணக்கம் போட்டுருவோம். வணக்கம் போடு. அப்படியே உட்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, வெல்கம் டு ஆல் யூ பார்ட்டி கைஸ். இன்னைக்கு எதுக்கு நம்ம எல்லாரும் இங்க அசெம்பிள் ஆயிருக்கோம்னா நம்ம கம்பெனியோட 25th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். அதனால தான் இன்னைக்கு நம்ம கம்பெனியோட எல்லா பிராண்ட் ஸ்டாஃபையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தாங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலிஸோட இந்த அக்கேஷனை என்ஜாய் பண்ணனும் நம்ம பாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ இன்னைக்கு பார்ட்டி மட்டும் இல்ல, நிறைய காம்படிஷன்ஸும் இருக்கு. அதுவும் இது கப்பிள்ஸ்க்கான ஸ்பெஷல் காம்படிஷன். சூப்பர் பவி. நான் மொரட்டு சிங்கிள் பா அப்படின்றவங்க எல்லாம் இப்பவே ஒதுங்கி நின்றீங்க, கை தட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. மத்தபடி இது கப்பிள்ஸ்க்கான கப்பிள் கேர்ள்ஸ்க்கான காம்படிஷன். ஓகே? சோ இந்த கேம்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. அதாவது 3 காம்படிஷன். ஒவ்வொரு காம்படிஷன்லயும் ஒரு வின்னர் ஒரு ரன்னர், ஒரு வின்னர் ஒரு ரன்னர்னு நாங்க சூஸ் பண்ணுவோம். 3 கேம்லயும் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் கப்பிள்ன்ற டைட்டில் மட்டும் இல்லாம எக்ஸைட்டிங் கிஃப்டும் காத்துட்டு இருக்கு. கப்பா நமக்கு இல்ல. என்ன கப்பிள்ஸ் ரெடியா? ஒரு நிமிஷமா. 1 மினிட். சொல்லுங்க சார். அந்த சேர் கேம் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் ஓகே சார், பண்ணிடலாம். பவி, விட்டுற கூடாது. இந்த டைட்டில நாம தான் வின் பண்ணணும். ஓகேடா. ஓகே? இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியாது. நாம தான் பெஸ்ட் கப்பிள்ஸ்ன்ற அவார்ட் கப்பா வாங்கணும். அடி போடி. போட்டி என்னன்னு தெரியல, அதுக்குள்ள கப்பு சாசருங்கறான். இந்திரஜா, நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு கப்பு வாங்குறோம். ஒருவேளை வாங்க முடியலனா கவலைப்படாத செல்லும். வீட்டுக்கு போற வழியில பழைய பாத்திர கடை இருக்குல, அங்க கப்பு செஞ்சு வாங்கிட்டு போயிடுறேன். ஓகே, காம்படிஷன்ல ஜெயிச்சு கப்பு வாங்குறோம். சரியா? நீ கண்டினியூ பண்ணிக்கமா. ஓகே. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம கப்பிள் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் கேம் சேர் கேம். நினைச்சா சேர் கேம்னு ஒண்ணு அது மியூசிக்கல் சேரா தான் இருக்குன்னு. ஜானு, நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஸ்கூல்லயே நான் தான் ஆல் டைம் சாம்பியன் மியூசிக்கல் சேர்ல. ஜெயிச்சிரோலா? சேர் கேமா? அசால்ட். சேர் கேம்னு சொன்ன உடனே நம்ம ஸ்கூல்ல விளையாடுவோமே மியூசிக்கல் சேர் கேம் அப்படின்னு நினைச்சீங்களா? இது அந்த மாதிரி கேம் இல்லங்க, வேற மாதிரி கேம். உங்க லைஃப் பார்ட்னரை உங்க மனசுல எந்த உயரத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கேம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேணாம், இது சிம்பிள் தான். நாங்க ஸ்டேஜ்ல நிறைய சேர்ஸ் போட்டிருப்போம். அந்த சேரை எடுத்து போட்டு உங்க வைஃபை தூக்கி உட்கார வைக்கணும். அவ்வளவுதான். ஓ சூப்பர், செம்ம கேம் பவி. ஐயோ, என்னடா ஈஸியா இருக்கே, ஒரே ஒரு சேர்ல என் ஒய்ஃபை தூக்கி உட்கார வைக்கணுமா? அவ்வளவுதானே? அப்படிதானே யோசிக்கிறீங்க? வெல், அங்கதான் இருக்க ஒரு சின்ன ட்விஸ்ட். சேர் மேல சேரை போட்டு உயரமாக்கி அந்த உயரத்துல உங்க ஒய்ஃபை உட்கார வைக்கிறது தான் சேலஞ்ச். கிட்டத்தட்ட சிம்மாசனத்துல உங்க ஒய்ஃபை உட்கார வைக்கிறதுக்கு சமம் இது. இன்சூரன்ஸ் கூட பண்ணலையே, கண்டெய்னர் லாரியே. என்ன கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? மனசுல இஷ்டம் இருந்தா எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. உங்க வைஃபை எந்த உயரத்துல உங்க லைஃப்ல நேசிக்கிறீங்கன்றத இந்த கேம் மூலமா நீங்க காட்டலாம். ஓமா,
என்ன ஓகேவா? ஓகே. என்னங்க சொல்லிச்சுக்கிறீங்க? அப்ப உங்க மனசுல உயரமான இடத்துல நான் இல்லையா? இருக்கம்மா இருக்க. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இந்திரஜா இங்க பாருமா, உன்னை தூக்கி உட்கார வைக்கிறதுல நடக்காத காரியம். இப்படி பண்ணலாம், நீ என்ன தூக்கி உட்கார வை, அது உனக்கு ஈஸியா அது இருக்கும். போட்டியே இல்ல. அடி போடி, போட்டியாது? என் போட்டியை உருவி கொண்டு வரதுக்காகவே எவனோ முடிவு பண்ணி இந்த போட்டியை வச்சிருக்கான். வேண்டாமா, எனக்கு ஆகாதவன் எவனோ பண்ண சதிதான் எது. உச்சிமா சொன்னா கேள்றா செல்லம், இந்த கேம்ல நமக்கு ஒத்தே வராது. நாம ஈஸியான போட்டியா பார்த்து கலந்துக்கலாம் என்ன? அப்போ நான் உங்க மனசுல இல்ல, அப்படிதானே? ஐயோ இருக்கமா, என் மனசு முழுக்க நீதான் இருக்க. ஆனா நான் உசுரோட இருக்கணும்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணதே ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சீக்கிரம் டாடி ஆகலாம் தான். ஆனா நீ என்ன பாடி ஆக்காம விட மாட்ட போல இருக்க. சந்தோஷ், உன்னால முடியுமா? முடியும் மாவா. உன்னை என் மனசுல எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கேன்னு இப்ப காட்டுறேன் பாரு. என்ன கப்பிள்ஸ், ரெடியா? நாங்க ரெடி. கான்ஃபிடென்ட்டா காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நாங்க ரெடி. ஜானே கண்டிப்பா ஜெயிக்கலாம். எவ்வளவு சேர் வந்தாலும் எடுத்து போட்டுட்டே இருக்கணும், அந்த உயரத்துல உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். மேடம் சொல்லுங்க. கேம்ல ஒரு சின்னதா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்னாச்சு? நான் என் ஒய்ஃபை தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு பதிலா என் ஒய்ஃப் என்ன தூக்கி உட்கார வைக்கட்டுமே. ஏன்னா அவங்க மனசுல நான் எவ்வளவு உயரத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சாரி சார், உங்க ஒருத்தருக்காக கேமோட ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது சார். மேடம் என் பொண்டாட்டிய கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். நல்லா ஜூம்ல பாத்தீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க, என்னால தூக்க முடியுமா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஓகே गाइस, கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சூப்பர். 3 நிமிஷத்துல எவ்வளவு சேரை போட்டு யார் அதிக உயரத்துல உட்கார வைக்கறாங்களோ அவங்க தான் வின்னர். அவ்வளவுதானே? ஓகே கப்பிள்ஸ், your time starts now. ஐயோ, ஓ இங்க இருக்கு சேர். ஜானே உட்காருமா. இப்போ எந்திரி. இரு. பா ஜம்ப். ஏறுங்க. சீக்கிரம் எடுத்து போடுங்க. வந்துட்டு வா உட்காரு, போய்க்கோ. எந்திரி, சீக்கிரம் எந்திரி. நான் 2 சேரா போடுறேன், கரெக்ட் ஏறி உட்கார்றோம், நம்ம தான் வின் பண்றோம். ஜானு லைட்டா ஜம்ப் பண்ணு. நானே உட்கார்றேன். என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உட்காரு. ஐயோ, இறங்கு வா. இன்னும் உயரமா போடுங்க. இப்போ உட்காரு. எங்க இருந்தா அந்த கேம் பாருங்க, கண்டுபிடிச்சாங்க. அவங்க எவ்வளவு சேர். அது இருக்கட்டும், நீ உட்காரு வா. ஐயோ கொஞ்சமா தின்னுனா கேக்குறாளா? தூக்கணும்ல, சாரிமா. ஜம்ப் வந்துடும். பவி ரெடி. சீக்கிரம் ஏறு. இறங்கு. விட்றாத. நீங்களா செய்யணும். ஐயோ, கீழே விழுந்துட்டீங்க. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். எல்லாரும் முன்னாடி கீழே தள்ளி விட்டல, கம்பிய காய போட்டு இழுக்கல. ஒண்ணு நான் வீட்டுக்கு வந்தா தானே கட்டிக்க போட்டு கடையிலே படுத்துருவான்ல. மஷா ஓகேவா? பாத்துப்பா, பாத்து பாத்து அடிக்கிட்டே இருக்க. ஆல் தி பெஸ்ட் பா. ஜானே இறங்கு. இறங்குமா. சே கால் வலிக்கல. சார் என்ன பண்றீங்க? ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண கூடாது இப்படி. என்ன மேடம்? நோ 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 நோ. எனக்காக ஒரே ஒரு கையில இருக்கணும். சேர் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. கரெக்ட்டா பண்ணுங்க. நீ இறங்குமா. என்னமா பத்ரம் சிங்காரம் அடி வீட்டு கிரீன் தான் மேடம் போல் இருக்கு. சிங்காரம். என்ன சார் குனிஞ்சு சிலை ஆயிட்டீங்க, நிமிர முடியலையா? ஆமா மேடம். இடுப்பு புடிச்சுக்கிச்சு மேடம். இடுப்பு பிடிச்சிருச்சா? ஐயோம்மா. இப்ப சரியாயிருச்சுமா. சரியாயிருச்சுங்க. அவங்க பாரு ஏறிட்டே போயிட்டாங்க. மெதுவா மெதுவா. ரெடி. தூக்கியா தூக்கு. மெதுவா.
முடியல. வா 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 சீக்கிரம். ஆல்வேஸ் ஐ வின்னிங். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, வா சிங்காரம். சிங்காரம் கம் ஆன் சிங்காரம். டேய் சிங்காரம் கம் ஆன் டா. அவங்க பாரு மேல போயிட்டே இருக்காங்க. சீக்கிரம் சிங்காரம் சீக்கிரம். ஐயோ ஏண்டி கிண்டியில குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீடி. ஐ அம் நாட் கம்மிங், யூ கம் ஹியர். சிங்காரம் இவ்வளவுதானா? உன் மனசுல நான் இவ்வளவுதான் இருக்கேனா? நீ கீழே இறங்கி வாடி. ஜப்பான் மூஞ்சி பாரு, கார் கீச்சன் மாதிரி. உனக்கு இதுவே அதிகம் டீ மாவு மூஞ்சி. ஏய் என்னைய பார்த்து மாவு மூஞ்சின்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த பாரு என்னைய பார்த்து மாவு மூஞ்சின்னு சொல்ற? ஐயோ ஏமா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. ஏமா ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. ஏமா ரொம்ப நேரம் விளையாடுறீங்க, காப்பாத்துப்பா. ஐயோ ஏமா. Come on, இன்னும் 30 seconds தான் இருக்கு. Come on. சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 30 seconds தான். சீக்கிரம் இதுதான் ஏறுங்க. Time ends now. Stop. Wow. Undoubtedly the winner is Santosh and Pavitra. Hey, super Santosh. Super Santosh. Thank you. Wow. Thank you, sir. Congratulations. Come on, Pavi. பாத்து. சூப்பர் பவி. I love you.